ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 12th கொஸ்டின் ஃப்ரம் எக்சைஸ் 4.3 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 10th கொஸ்டின், 9th 11th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம 12th கொஸ்டின் ஃப்ரம் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் எக்சைஸ் 4.3 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் கிவன் இன் த டேபிள். ஸோ ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த தேர்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ லென்த் ஆஃப் தேர்ட் சைட் எனி த்ரீ மெஷர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனி த்ரீ மெஷர்ஸ்னா எனி த்ரீ பாசிபிலிட்டிஸ்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து அன்னோன் ஏன்னு வச்சுக்கலாம். இதுக்கு அன்னோன் பின்னு வச்சுக்கலாம். இதுக்கு அன்னோன் சி, இதுக்கு அன்னோன் டி. ஏவோட பாசிபிலிட்டிஸ்லாம் என்னது பேசிக்கா? ஸோ ஒரு சைடு வந்து 7, இன்னொரு சைடு 4 சென்டிமீட்டர், தேர்ட் சைடு வந்து ஏ. ஸோ 7 4 ஏ, 7 சென்டிமீட்டர்ஸ், 4 சென்டிமீட்டர்ஸ், ஏ ஏ சென்டிமீட்டர்ஸ், ஏ சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இப்போ ரெண்டு கண்டிஷன் வரணும் எப்போதுமே. இப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம்ல சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் இஸ் கிரேட்டர் than the larger side நமக்கு தெரியும். இதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரமே. சம் ஆஃப் எனி டூ ரேண்டம் சைட்ஸ், sum of any two sides is greater than the larger side. It's greater than the third side. அவ்வளவுதான், third side. It's greater than the third side. So 7 plus 4 should be greater than A. அதே மாதிரி 4 plus A should be greater than 7. இதான் ரெண்டு கண்டிஷன். So 7 plus 4 should be greater than A. 4 plus A should be greater than 7. அப்புறம் 7 plus A should be greater than 4. இப்போ 7 plus A அது தேவையில்லை, அது இந்த கண்டிஷன் தேவையில்லை. ஏன்னா 7 is already greater than 4ன்றதுனால அந்த கண்டிஷன் தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் உங்களுக்கு இந்த தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ 7 plus 4 is greater than ஏன்னு அர்த்தம், 11 is greater than ஏன்னு அர்த்தம், A is less than 11 அர்த்தம். 4 plus A is greater than 7 என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஏவை என்னவா போட்டால் உங்களுக்கு சம் நம்பர் விச் இஸ் கிரேட்டர் than 7 கிடைக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஏவை நீங்கள் 3ன்னு போட்டிங்கன்னா ஈக்குவல் டு 7 வரும். ஸோ 3யை விட அதிகமான ஒரு நம்பரில் போடணும். ஸோ இப்போ A ஈக்குவல் டு 4னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி கிரேட்டர் than 7. ஏன்னா 8ன்னு வரும். 4 plus 4 gives you 8. ஸோ இஃப் A ஈக்குவல் டு 4னா உங்களுக்கு 4 plus A will be greater than 7. ஸோ A ஈக்குவல் டு 4ல இருந்து இந்த கண்டிஷன், இப்போ A ஈக்குவல் டு 4 ஒரு வயபிள் சொல்யூஷன். அப்புறம் இதுவும் நீங்க யோசிக்கணும், A should be less than 11. ஸோ எனி நம்பர் ஃப்ரம் 4 to 11 வந்து உங்களுக்கு ஓகே தான். 4 to 10 கரெக்டான சொல்யூஷன் தான். ஸோ 4 to 10 தான் உங்களுக்கு சொல்யூஷன் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 12th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் வந்து 4 to 11, 4 to 10 சாரி 4 to 10 என்ன நம்பர் போட்டாலும் உங்களுக்கு ஓகே தான். நான் செக் பண்ணிடலாமா நம்ம அதை? 4 to 10 என்ன நம்பர் போட்டாலும் ஓகே. ஏன்னா 4 plus 4 வந்து உங்களுக்கு 8 which is greater than 7. 4 plus 5னாலும் உங்களுக்கு 9 வரும் which is greater than 7. 4 plus 6னா உங்களுக்கு 10 which is greater than 7. ஸோ இந்த 10 plus 4 வந்து 14. ஸோ என்ன போட்டாலும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்க எந்த நம்பர்னாலும் ஓகே தான். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்க எந்த நம்பர்னாலும் 7 plus 4ஓட கம்மியாக தான் இருக்கும். 4 to 10 வந்து ஓகே தான் உங்களுக்கு. பாசிபிள் சொல்யூஷன்ஸ் 4 to 10. ஸோ இது ஃபர்ஸ்ட் அழிச்சிடலாம், இது அழிச்சிடுறேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 8 8ன்னு கொடுத்துருக்கான் பி. ஸோ பி என்னவா இருக்கலாம்? பி வந்து எனி நம்பர் லெஸ் தென் 16 இருக்கலாம். ஏன்னா 8 plus 8 gives you 16. ஸோ எனி நம்பர் which is less than 16 ஃபைன் தான். ஸோ பி கேன் பி எனி நம்பர் which is less than 16. நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு சைடு வந்து 8 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு 8 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு வந்து பி சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இதான் அன்னோன்னு. ஸோ 8 plus 8 should be greater than b. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதே மாதிரி 8 plus b should be greater than 8. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்கணும், ஒரு பியை கண்டுபிடிக்கணும் அது மாதிரி. ஸோ 16 should be greater than b. ஸோ b should be less than 16. ஸோ b is less than 16. 8 plus b should be greater than 8. ஸோ b என்னவா இருந்தாலும் b 0 தவிர எனி பாசிபிள் சொல்யூஷன் இதுக்கு ஓகே தான். ஸோ 0 தவிர எதுனாலும் ஓகே. ஸோ b 1 வச்சுக்கலாமே. 1 to 15 கரெக்டாக இருக்கும். 1 to 15னா இஸ் லெஸ் தென் 16. 1னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். 1ல இருந்து இந்த கண்டிஷன் 15 வரைக்கும் என்ன நம்பர் போட்டாலும் உங்களுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சைமல்டேனியஸா சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நீங்க 1 to 15ல இருந்து என்ன நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து 1 to 15. 1 to 15. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 1 to 15 தான். ஸோ இதுல நீங்க 1 to 15 போட்டுடலாம். 1 to 15 அவ்வளோதான் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். ஆனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இந்த ப்ராக்கெட் எடுத்துடுறேன், தேவையில்லாது, கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின்ல 7.5 3.5 சி சென்டிமீட்டர்ஸ். ஸோ 7.5 இது வேணா கீழே தள்ளிடுறேன், தேவையில்லாத. ஓகே, இப்போ 7.5 3.5 சி சென்டிமீட்டர்ஸ். 7.5 சென்டிமீட்டர்ஸ், 3.5 சென்டிமீட்டர்ஸ். அப்புறம் அன்னோன் நம்ம எக்ஸ்னே கூப்பிடலாம், எக்ஸ் சென்டிமீட்டர்ஸ். ஓகே, பட் 3.5 plus x should be greater than 7.5. இது ஒரு கண்டிஷன். 3.5 plus
எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் 7.5. அதே மாதிரி 7.5 plus 3.5 should be greater than x. 7.5 plus 3.5 should be greater than x. So 7.5 plus 3.5 ஒரு 11 வரும். So x should be less than 11. அதே மாதிரி x should be greater than 4 நினைக்கிறேன். ஏன்னா இங்க 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 7.5 வரும். 3.5 plus xல நீங்க எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் டு 7.5 வரும். ஆனால் நமக்கு தேவை கிரேட்டர் தேன் 7.5. இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ எக்ஸ் கேன் பி 5 போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5னா கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 வந்து ஒரு பாசிபிள் சொல்யூஷன். எக்ஸ் ஈக்குவல் டு 5னா இட்ஸ் ஆல்சோ லெஸ் தேன் 11. இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5ல இருந்து தொடங்கி 10 வரைக்கும் எதுனாலும் ஓகே. ஏன்னா 10 இஸ் ஆல்சோ லெஸ் தேன் 11. 11னா ஈக்குவல் டு 11 வந்துடும். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 11 வச்சுக்கோங்களேன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதனால அது யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ் ஈக்குவல் டு 11 இஸ் நாட் அ ப்ராப்பர் சொல்யூஷன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 to 10 வந்து உங்களுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன். ஸோ 5 to 10 தான் ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ் ஃபார் தேர்ட் கொஸ்டின். ஸோ 5 to 10 அவ்வளோதான். ஸோ இதை நான் எப்படி போடுறேன்னு இந்த கண்டிஷன் எடுத்து நல்லா அப்சர்வ் பண்ணி யோசிச்சு தான் போடுறேன். ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது, நீங்களும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 10, 14 அப்புறம் இது என்னன்னு தெரியாது, ஒய் சென்டிமீட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஒய் சென்டிமீட்டர்ஸ். ஸோ மறுபடியும் நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். பேசிக்கா நீங்க என்ன பண்ணணும்னா இதுல ரெண்டு கண்டிஷன் எழுதிடணும். அப்புறம் என்ன ஆன்சர் வரும், என்ன எக்ஸ் நீங்க சூஸ் பண்ணுன்றது கேர்ஃபுல்லா நீங்க யோசிச்சு அந்த முடிவு எடுக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம்லாம் அது. ஸோ 10, 14 ஒய் சென்டிமீட்டர்ஸ், 10 சென்டிமீட்டர்ஸ், 14 சென்டிமீட்டர்ஸ், ஒய் சென்டிமீட்டர்ஸ், 14 சென்டிமீட்டர்ஸ், அப்புறம் ஒய் சென்டிமீட்டர்ஸ். ஸோ இதுல என்ன வரும்னா 10 plus 14 should be greater than y. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டுத்திலயுமே நீங்க அந்த கண்டிஷன் எழுதிடுறீங்க. ரெண்டு கண்டிஷனையுமே நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட்டா எழுதிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு இன்இக்வாலிட்டி தெரியாமலே நீங்க வெறும் லாஜிக் யூஸ் பண்ணியே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். இன்இக்வாலிட்டி எப்படி சால்வ் பண்ணணும் தெரியாமலே கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி 14 plus y should be greater than 10. ஸோ 14 plus y should be greater than 10. இது எல்லாமே நமக்கு அந்த இன்இக்வாலிட்டி தியரம்ல இருந்து வருது. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் தான் இது எல்லாமே சொல்றோம். சம் ஆஃப் எனி டூ ரேண்டம் சைட் should be greater than the third side. ஸோ 10 plus 14 என்ன 24. ஸோ y should be less than 24. அதே மாதிரி 14 plus y should be greater than 10. ஆனால் இந்த கண்டிஷன் நீங்க யூஸ் பண்ண கூடாது. 14 itself is greater than 10. ஸோ இந்த கண்டிஷன் நீங்க அப்படியே அழிச்சிடலாம், அப்படியே அழிச்சிருங்க. ஸோ இந்த கண்டிஷன் தேவையே இல்லை. ஸோ y should be less than 24. ஸோ அப்பனா என்னெல்லாம் வரும் உங்களுக்கு? y வந்து என்னெல்லாம் வரும்? இன்னொரு கண்டிஷன் நீங்க ஆக்சுவலாக எழுதலாம். 10 plus y should be greater than 14. அந்த கண்டிஷன் ப்ராப்பரா இருக்கும். ஸோ ரெண்டு கண்டிஷன் நீங்க ப்ராப்பரா எழுதணும், அதான் இதுல முக்கியமான கீ பாயிண்ட். ஸோ 10 plus y should be greater than 14 centimeters. ஸோ y என்னவா இருந்தா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த மார்க் பண்ணிருக்க கண்டிஷன். y equal to 5 கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா y equal to 5 10 plus y equal to 15 வரும், which is actually greater than 14 centimeters. ஸோ y equal to 5ல இருந்து தொடங்கி 23 வரைக்கும் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஃப்ரம் 5 to 23 எல்லாமே ஓகே தான். ஏன்னா அப்பதான் இந்த ரெண்டு கண்டிஷனுமே சைமல்டேனியஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே சைமல்டேனியஸா அப்பதான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் உங்களால. ஸோ ரெண்டு கண்டிஷனுக்குள்ள சொல்யூஷன் வந்து 5 to 23 தான், அவ்வளவுதான். ஏன்னா 5 to 23 பாத்தீங்கன்னா 10 plus y is greater than 14 as well as y should be less than 24. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ல. ஸோ 5 to 23 தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ 12th கொஸ்டின்ல லாஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் வந்து 5 to 23, அவ்வளவுதான். வேற கலர்ல என்ன எழுதணும் ப்ராப்பரா? 5 to 23, 5 to 23, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 4 to 10, செகண்ட் ஆன்சர் 1 to 15, தேர்ட் ஆன்சர் 5 to 10, ஃபோர்த் ஆன்சர் 5 to 23. இதோட நம்ம 12th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். நம்ம 13th கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ 13th கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த 13th கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்கான். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டான். எனி டூ ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் காலம்ல அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செகண்ட் காலம்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், தேர்ட் காலம்ல அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன கொடுத்துருக்கான்? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஆல்வேஸ் அக்யூட் ஆங்கிள்ஸ். எனி டூ ஆங்கிள்ஸ் வந்து ஆல்வேஸ் அக்யூட். தேர்ட் ஆங்கிள் அப்ப என்னவா இருக்கும்? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிளுமே அக்யூட் தான். ஸோ தேர்ட் இதுவும் அக்யூட் தான். தேர்ட் ஆங்கிள் ஆல்சோ இஸ் அக்யூட், அவ்வளவுதான். அக்யூட் ஆங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும், ரெண்டு அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ 2 அக்யூட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ்னு எழுத போதில்லை, ஏன்னா எனக்கு இடம் இல்லை. ஸோ இதான் இதுக்கும் ஆன்சர். இந்த பிளாங்க் இதான் ஆன்சர். இப்போ தேர்ட் பிளாங்க் பாருங்களா, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஆல்வேஸ் அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ ரெண்டு அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கு. இப்போ ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் வரும், 1 அப்டியூஸ் ஆங்கிள். அதை எழுதிடுறேன் கிளியரா, 1 அப்டியூஸ் ஆங்கிள். தேர்ட் ஆங்கிள் இஸ் 1 அப்டியூஸ் ஆங்கிள், அவ்வளவுதான். ஆங்கிள் இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இதான் 13 கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல மூணுமே அக்யூட் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும், ரெண்டு அக்யூட் ஆங்கிள் இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒரு ரெண்டு அக்யூட் ஆங்கிள் இருக்கும், ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கும், அவ்வளவுதான்.
ஸோ இதான் 13 கொஸ்டினோட ஆன்சர். இதோட நம்ம இந்த சாப்டரே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ சம்மரியும் படிச்சிடுறேன். ஸோ சம்மரி எல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். க்ளோஸ் தி ஃபிகர் ஃபார்ம்ட் பை 3 லைன் செக்மெண்ட்ஸ் இஸ் கால்டு ட்ரையாங்கிள். இது தெரியும் நமக்கு. ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 sides, 3 angles, 3 vertices. இதுவும் தெரியும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வி கேன் கிளாஸிஃபை ட்ரையாங்கிள்ஸ் இன்டூ 3 types as ஸ்கேலின் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இதுவும் படிச்சிட்டோம். Based on the angles of triangle, we can classify triangles into 3 types as acute angle triangle, right angle triangle, obtuse angle triangle. இதுவும் படிச்சிட்டோம். A triangle, the sum of any two sides is greater than the third side. This is known as triangle inequality theorem இல்ல ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இதுவும் தெரியும் நமக்கு. Sum of three angles of a triangle is 180 degree. இதை நம்ம ASPன்னு சொல்லுவோம். Angle sum property, ASP. Parallel and perpendicular lines can easily be drawn using set squares. Set squares கூட தேவையில்லை, நீங்க ஸ்கேல்லே வரையலாம். Using scale also. So scale நீங்க ஈஸியா வரையலாம். So distance between a set of parallel lines always remains same. So இதுவும் தெரியும் நமக்கு. எல்லாமே தெரியும் பேசிக்கா. ஸோ இதான் சம்மரி. ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் அடுத்த சாப்டர் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.